ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 13. மிதமாக சென்று கொண்டிருந்த காரில் பயணித்துக் கொண்டிருந்த ஆனந்த் மற்றும் ஆராவின் நெற்றியில் இருந்த குங்குமமே அவர்கள் கோவிலுக்கு சென்று வந்ததற்கான சாட்சியாய் விற்றிருந்தது. பெரிதாக எந்த பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் சென்று கொண்டிருக்க அவ்வப்போது ஆனந்தின் பார்வை அவனின் இடப்பக்கம் இருந்த ஆராவின் மேல் பதிந்து கொண்டு இருந்தது. அதை உணர்ந்து அவள் திரும்பி ஆனந்தை பார்க்கும் போதெல்லாம் அவசரமாக தன் பார்வையை திருப்பிக் கொள்வதே வழக்கமாக கொண்டிருந்தான் ஆனந்த். அதில் உண்டான புன்னகையோடு ஆரா அமர்ந்திருக்க கல்லூரியை நெருங்க இன்னும் அரை மணி நேரம் இருந்தபோது காரை ஒரு உணவகத்தின் முன் நிறுத்தினான் ஆனந்த். அதில் அவனை திரும்பி கேள்வியாக ஆரா பார்க்கவும், வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் என்றான் ஆனந்த். இல்லை, எனக்கு வேண்டாம் என ஆரா மறுக்கவும், காலையில சாப்பிடாம போறது நல்லது இல்லை, கொஞ்சமாவது சாப்பிடணும் என்றவன் அவள் அப்படியே அமர்ந்திருப்பதைக் கண்டு, யோசிக்காம இறங்கி வாங்க, நிறைய வேண்டாம், ஒரு 2 இட்லியாவது சாப்பிட்டு போகலாம் என அவளை வற்புறுத்தவும், தினமும் காலை இதையே சொல்லி அவசரமாக கிளம்பும் தன்னிடம் கெஞ்சும் கோமதியின் நினைவு ஆராவுக்கு வந்தது. கல்லூரி செல்ல துவங்கியதில் இருந்தே ஆராவின் காலை உணவு என்பது பெரும்பாலும் இல்லாமலே போயிருந்தது. முன்பு அருகில் இருந்த பள்ளியிலேயே படித்ததால் அவள் கிளம்பும் நேரத்திற்குள்ளாக விரைவாக எதையாவது ஊட்டி விடுவார் கோமதி. ஆனால் கல்லூரி வெகு தூரத்தில் இருப்பதால் சில நிமிட தாமதம் கூட அவளுக்கு மின்சார ரயிலை தவற விடுவதற்கு வாய்ப்பாகி போகும் என்பதால் பெரும்பாலும் காலை உணவை சாப்பிட நேரம் இல்லாமலே ஓடிக்கொண்டிருப்பாள் ஆரா. அப்போதெல்லாம் இதையே சில நேரம் அறிவுரையாகவும் பல நேரம் கோபமாகவும் சொல்வார் கோமதி. ஆனாலும் இரவில் விழித்திருந்து படிப்பதால் ஆராவால் காலையில் விரைவாக எழுந்து கொள்ள முடிவதே இல்லை. இவற்றையெல்லாம் எண்ணியவாறே மறுக்க மனமில்லாமல் ஆனந்தோடு இறங்கி உள்ளே சென்றவளுக்கு முதன் முறையாக இன்று கோமதியை சந்திக்காமலே கல்லூரிக்கு கிளம்பியது மனதை என்னவோ செய்தது. அவளுக்கு நேரமாவதை உணர்ந்து இருவருக்கும் 2 இட்லிகளை மட்டுமே விரைவாக கொண்டு வருமாறு சொல்லியிருந்தான் ஆனந்த். அடுத்த 10 நிமிடங்களில் காலை உணவை முடித்துக்கொண்டு இருவரும் கல்லூரியை நோக்கி சென்றனர். கோமதியை தவிர ஆராவின் மேல் இதுவரை இவ்வளவு அன்பும் அக்கறையும் காண்பித்தது அவளின் தோழிகளாகத்தான் இருந்தனர். இப்போது முதல் முறையாக அவளின் நெருங்கிய வட்டத்தை கடந்து பெரிதாக அறிமுகம் இல்லாத நேற்று திருமண பந்தத்தின் மூலமே நெருங்கி இருந்தாலும் கூட ஆனந்த் காண்பிக்கும் இந்த அன்பும் அக்கறையும் ஆராவின் மனதை நெகிழ செய்ய திரும்பி ஆனந்தை பார்த்தவள் உணர்ந்து மனதார தேங்க்ஸ் என்றாள். அதில் புரியாமல் அவளை திரும்பி பார்த்தவன் எதுக்கு என கேட்கவும், இவ்வளவு நேரமும் தான் யோசித்ததையெல்லாம் சுருக்கமாக ஆரா கூறவும், இது என்னுடைய கடமை, இதுக்கு எதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் என்றான் ஆனந்த். இருவரும் அப்படியே மெல்ல பேசிக்கொண்டே செல்ல அதற்குள் கல்லூரியும் வந்துவிட்டிருந்தது. ஆனந்திடம் விடை பெற்று கொண்ட ஆரா இறங்கி செல்லவும் காருக்குள் இருந்தவாறே அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். ஆரா இறங்கிய வேகத்திலேயே சென்று சற்று தள்ளி இருந்த மரத்தடியில் நின்றிருந்த அவளின் தோழிகளோடு இணைந்து கொண்டாள். அவர்களோடு சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் ஆராவையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் பார்வையை இயல்பாக திருப்பவும், காருக்கு அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த 2 பெண்கள் இவனை பார்த்து ஏதோ கிசுகிசுத்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. அதில் யோசனையானவன், ஒருவேளை ஆரா காரில் இருந்து இறங்கியதைக் கண்டு இருவரையும் வைத்து ஏதாவது கேலி செய்கிறார்களோ என்றெண்ணி அதற்கு மேல் அங்கிருக்க விரும்பாமல் கிளம்ப முயல, அப்போதே இறங்கும் அவசரத்தில் ஆரா தன் அலைபேசியை காரிலேயே வைத்துவிட்டு சென்றிருப்பது ஆராவின் பார்வையில் பட்டது. அச்சோ, மறந்து போயிட்டாங்களா?
என்றவாறே அதை கையில் எடுத்தவன் ஆரா அங்கிருந்து தோழிகளோடு பேசிக்கொண்டே நகர்வதைக் கண்டு வேகமாக அலைபேசியை எடுத்துக்கொண்டு இறங்கினான் ஆனந்த். எங்கே இத்தனை கூட்டத்திற்கு மத்தியில் அவளை தவற விட்டு விடுவோமோ என்ற நினைப்போடு வேகமாக ஆராவை பின்தொடர்ந்து சென்றவன் அவளை நெருங்கிய பின் தானாகவே ஒரு தயக்கம் வந்து சேர்ந்து கொள்ள அப்படி தயங்கி நின்றான் ஆனந்த். அதற்குள் அங்கிருந்த ஒரு கட்டிடத்தின் அருகில் சென்றிருந்த ஆராவின் குழு அதற்குள் நுழைய முயன்ற நொடி ஆராவின் பார்வை எதேச்சையாக ஆனந்த் மேல் பதிய அவளின் நடை தடைப்பட்டது. தன் கையில் இருந்த அலைபேசியை அசைத்து ஆராவுக்கு விஷயத்தை புரிய வைத்தான் ஆனந்த். அப்போதே அலைபேசியை மறந்துவிட்டு வந்திருப்பதை உணர்ந்தவள் அச்சோ என தன் நெற்றியில் தட்டி கொண்டவாறு விழித்தவளை இங்கு வந்து அலைபேசியை வாங்கி கொள்ளுமாறு ஆனந்த் சைகையில் கூறவும் 1 மினிட் இப்போ வந்துடுறேன் என தன் தோழிகளிடம் கூறிவிட்டு வேகமாக ஆனந்தை நெருங்கினாள் ஆரா. சாரி உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கிறேன் என்றவாறே அவனிடமிருந்து அலைபேசியை வாங்கி கொண்டவளைக் கண்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எதுவும் சங்கடமா என்றான். சுற்றி இருந்தவர்களின் பார்வையெல்லாம் தங்கள் இருவரின் மேலேயே இருப்பதைக் கண்டு அவனின் கேள்வி புரியாமல் பார்த்தவள் அப்போதே ஆனந்தின் பார்வை சென்ற திசையைக் கண்டு திரும்பி தங்களை சுற்றி பார்க்கவும் அவளின் தோழிகள் மட்டுமல்ல அங்கு இருந்த வேறு சிலரும் கூட இவர்களையே பார்த்து கொண்டிருப்பது ஆராவுக்கு புரிந்தது. இதில் சங்கடப்பட என்ன இருக்கு என ஆரா துவங்கும் போதே இல்ல உங்களுக்கு இன்னும் படிப்பு கூட முடியல, அது வரைக்கும் இந்த கல்யாண விஷயம் பத்தி உங்க கூட படிக்கிறவங்க கிட்ட மறைக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, அதான் என இழுத்தான் ஆனந்த். ஏன் மறைக்கணும், நாம என்ன தப்பு செஞ்சோம் அதை மறைக்க? எதிர்பாராம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே என்று ஆரா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளின் தோழிகள் இவர்களை நெருங்கி இருந்தனர். அதில் திரும்பி அவர்களை பார்த்தவள் நானே உங்களை எல்லாம் கூப்பிட நினைச்சேன், மீட் மிஸ்டர் விஸ்வா, என்னுடைய ஹஸ்பண்ட் என வெகு இயல்பாக தன் தோழிகளுக்கு ஆனந்தை அறிமுகப்படுத்தி வைத்தாள் ஆரா. அதில் அவளின் தோழிகள் மட்டுமல்ல ஆனந்துமே லேசாக திகைத்துத்தான் போனான். அவனுமே ஆரா இப்படி திடீரென அனைவருக்கும் தன்னை அறிமுகப்படுத்துவாள் என கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்கவில்லை. ஒரு சில படங்களிலும் ஏன் அவனறிந்த வரையிலுமே கூட படிப்பு முடியாமல் திருமணம் முடித்த பெண்கள் யாரும் தனக்கு திருமணமானதை அவ்வளவு எளிதாக வெளியிலோ உடன் படிப்பவர்களிடமோ சொல்ல விரும்புவதில்லை என்றே எண்ணி இருந்தவனுக்கு ஆராவின் இந்த செயல் ஒரு பக்கம் அதிர்ச்சியையும் மறுபக்கம் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஆனால் அவளின் தோழிகளுக்கு இது சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நேர்மாறாக பெரும் அதிர்வை கொடுத்திருக்க. என்ன சொல்ற நீ என்றனர் நம்ப முடியாத குரலில். அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன் அத என ஆரா முடித்து கொள்ள அதற்கு மேல் எதுவும் கேட்காதவர்களும் தங்கள் தோழியின் கணவன் என்ற முறையில் ஒவ்வொருவரும் ஆனந்திடம் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். ஆனந்தும் இன்முகமாக ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு ஆராவிடம் தலையசைப்பிலேயே சொல்லிக்கொண்டு கிளம்பினான். அதன் பின் வகுப்பறைக்குள் செல்வதற்குள் ஆராவை தொல்லை செய்து இந்த திடீர் திருமணத்தின் பின் இருக்கும் காரணத்தை சுருக்கமாக அறிந்து கொண்டிருந்தனர் தோழிகள். என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு தான் தோணுது ஆரு என்ற ரியாவை அமைதியாக திரும்பி பார்த்தாள் ஆரா. எங்க அம்மாவுக்கு வேணும்னா எனக்கு இதை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் ஒரே கவலை என்னோட படிப்பை பத்தி மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்போ அதுவும் இல்லை. விஸ்வாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. என்னுடைய படிப்புக்கு அவங்களால எந்த இடையூறும் வராதுன்னு எனக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு. எனக்கு இதுவே போதும். இதை தவிர எனக்கு வேறு எந்த சங்கடமும் இந்த திருமணத்துல இல்ல ரியா. என்ன ஒண்ணு, இப்போதைக்கு திருமணம் வேண்டாம்னு முடிவு செஞ்சிருந்தேன். நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் அம்மாவுக்கு எல்லாம் செய்யணும். இதுவரை அவங்க அனுபவிக்காத சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு தான் செய்யணும் போல இருக்கு. அதனால என்ன, செஞ்சுட்டு போறேன் என்று புன்னகைத்தாள் ஆரா. இடைப்பட்ட இந்த 10 நாள் விடுமுறையில் அவளின் மொத்த வாழ்க்கையுமே மாறிப்போயிருக்கிறது. ஆனால் அதையுமே கூட இவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு பேசுபவளை அவளின் தோழிகள் வியப்பாக பார்த்தபடி இருந்தனர். எப்போதுமே ஆராவுக்கு பெரிய எதிர்பார்ப்புகளோ கனவுகளோ இருந்ததில்லை. அவளின் முழு கவனமும் படிப்பிலும். நன்றாக சம்பாதித்து கோமதிக்கு
ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதிலும் மட்டுமே இருந்தது. சிறு வயதில் இருந்தே இதை மட்டுமே தன்னுடைய இலக்காக எண்ணி முயன்று கொண்டிருந்தவளுக்கு இப்போது வரை இந்த திருமணத்தை தவிர அனைத்தும் அவள் எதிர்பார்த்தபடியேதான் சென்று கொண்டிருந்தது. அதை எட்டுவதற்கான உழைப்பையும் ஆரா கொடுக்க தவறவில்லை என்பதால் அவளின் இலக்கை ஆராவால் எண்ணியபடியே அடைய முடிந்தது. இப்போதும் திருமணமாகிவிட்டது என்பதற்காக எல்லாம் அவள் எண்ணியிருந்த விஷயங்களை ஆரா மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. அதை நோக்கித்தான் இனியும் தன் ஒவ்வொரு அடியையும் அவள் எடுத்து வைக்கப் போகிறாள் என்பதனால் பெரிதாக இந்த திருமணம் தன் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வரவில்லை என எண்ணிக்கொண்டாள் ஆரா. ஆனால் பாவம், அவளுக்கு அப்போது தெரியவில்லை தன் இலக்கை எட்டுவது இனி அவ்வளவு எளிதல்ல என்று. அதற்கு அவள் எத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையும் அவள் அறியவில்லை. அதையெல்லாம் மீறி தன்னால் இதை செயல்படுத்த முடியுமா என்பதையும் அவள் எண்ணவில்லை. இனி இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அனுபவ பாடமாகத்தான் கற்றுக்கொள்ளப் போகிறாள் ஆரா. அன்று கல்லூரி முடிய தோழிகளோடு பேசியவாறே வெளியில் வந்தவள் மற்றவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ரயில் நிலையம் செல்வதற்காக ஷேர் ஆட்டோ பிடிக்க எண்ணி திரும்பவும் அங்கு காரோடு ஆனந்த் நின்றிருப்பது தெரிந்தது. இதை கண்டு திகைத்தவள் வேகமாக அவனை நெருங்கி, இங்கே என்ன செய்றீங்க என்றாள். உங்களை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன் என ஆனந்த் சாதாரணமாக கூறியவாறு அவளுக்காக கார் கதவை திறந்து விடவும் திகைத்தவள், காலையில இருந்து இங்கேயா இருக்கீங்க என்றாள். அதற்கு மறுப்பாக தலையசைத்தவன், இல்லை இல்ல, நான் உங்களை விட்டுட்டு கடை திறக்க போயிட்டேன், இப்போதான் வந்தேன் என்றான் ஆனந்த். இதை கேட்டு முன்பை விட அதிகமாக திகைத்தவள், என்னது, வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்தீங்களா, இவ்வளவு தூரமா என்றவளுக்கு ஆம் என சாதாரணமாக தலையசைத்தவனை முறைத்தவள், விளையாடுறீங்களா, காலேஜ் என்ன பக்கத்துலயா இருக்கு என்றால் லேசான கண்டிப்போடு ஆரா. எவ்வளவு தூரத்துல இருந்தா என்ன, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என ஆனந்த் கூறவும் அவன் பேசுவது முட்டாள்தனமாக தோன்றியதில் எதுவும் பேசாமல் வேகமாக காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவளின் இந்த அமைதி ஆனந்துக்கு குழப்பத்தை கொடுக்க தானும் வந்து காரில் ஏறிக்கொண்டவன் அவளையே திரும்பி திரும்பி பார்த்தவாறு காரை செலுத்தி கொண்டிருந்தான் ஆனந்த். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளின் அந்த அமைதியை தாங்கிக் கொள்ள முடியாமல், என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என ஆனந்த் கேட்டே விட்டிருக்க, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா, இவ்வளவு தூரம் காலையும் மதியமும் நீங்களே வரணும்னு என்ன அவசியம், தினம் நான் வர்ற காலேஜ் தானே, நானே வந்துடுவேன் இல்ல என ஆதங்கத்தோடு பேசியவளை சிறு தடுமாற்றத்தோடு பார்த்தவனுக்கு, இந்த நிமிடங்களில் தனியே உன்னோடு இருக்கவே இதெல்லாம் என சொல்ல முடியாமல் அதற்கு வார்த்தையே வராமல் அமைதியாக இருந்தான். ஆனாலும் அதுதான் உண்மை. அவளோடு தனிமையில் இருக்கும் இந்த நிமிடங்களை வெகுவாகவே ரசித்தான் ஆனந்த். அதனாலேயே கொஞ்சமும் யோசிக்காமல் மற்ற வேலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு சரியான நேரத்திற்கு ஆராவை அழைத்து செல்ல ஓடி வந்திருந்தான் ஆனந்த். அன்று இதே தொலைவுக்கு தொழில் நிமித்தமாக காரில் வருவதற்கு பெட்ரோல் கணக்கு பார்த்து ரயிலில் வந்தது தானே என இன்று மறந்து போயிருந்தான் ஆனந்த். ஆரா நிதர்சனமாக யோசித்த விஷயத்தை ஆனந்த் மனதால் யோசித்தான். அவளுக்கு இது போன்ற எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாததால் ஆனந்தின் இந்த செயல் அதிகப்படியோ என்றே ஆராவுக்கு தோன்றியது. ஆனால் இப்படி சொல்லாமல் தான் வந்ததை அவள் ஆனந்த அதிர்வோடு கண்டு தன் வரவை எண்ணி மகிழ்வாள் என எண்ணி இருந்த ஆனந்திற்குத்தான் இது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. ஆனாலும் ஒருவாறாக பேசி ஆராவை சமாதானம் செய்தவன் வேறு பேச்சில் கவனத்தை திருப்பினான். அதில் ஆராவும் இயல்பாக பேச துவங்கிவிட அப்படியே அவர்களின் பயணம் தொடர்ந்தது. வீட்டை நெருங்க சில நிமிடங்கள் இருந்தபோது யாருமற்ற ஒரு சாலையில் மர நிழலில் சென்று காரை நிறுத்தினான் ஆனந்த். அவனை கேள்வியாக ஆரா திரும்பி பார்த்து கொண்டிருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் மெல்லிய குரலில் ஆனந்த். சொல்லுங்க என ஆரா கூறினாலும் உடனே பேச்சை துவங்காமல் ஆனந்த் அவளை பார்ப்பதும் பின் பார்வையை தடைத்துக் கொள்வதுமாக இருந்தான். யோசனையோடு அவனின் தயக்கம் உணர்ந்து என்ன சொல்லப் போகிறான் என்பதை அறிய எண்ணி திரும்பி ஆனந்தின் முகத்தை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டாள் ஆரா. அது அது என இருமுறை தங்கி துவங்கியவன் பின்பு, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க,
கொஞ்சம் நான் பேசுறத புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க என்றான் ஆனந்த். அதற்கு வார்த்தைகளில் பதிலேதும் சொல்லாமல் சரி என்பது போல தலையசைத்தவள் ஆனந்த் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, அது நீங்க காலையில என துவங்கி மீண்டும் சிறு இடைவெளி விட்டு தயக்கத்தோடு ஆராவின் முகத்தை பார்க்கவும், பரவாயில்ல சொல்லுங்க என்றாள் ஆரா. அது என் அக்கா கிட்டையும் தங்கை கிட்டையும் நீங்க அப்படி பேசியிருக்க வேணான்னு தோணுது என்றான் தயக்கத்தோடு ஆனந்த். ஆரா அதற்கு பதிலேதும் சொல்லாமல் அமர்ந்திருக்க, அவங்க பேசினது சரின்னு நான் சொல்லல. அவங்க பேசினது எல்லாம் தப்புதான். அது என் மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் இருக்க அக்கறையில யோசிக்காம பேசிட்டாங்க. அத பத்தி நான் எதுவும் சொல்லல. ஆனா என்ன கேட்க நீங்க யாருன்னு நீங்க அவங்கள கேட்டிருக்க கூடாது. உங்களுக்கு நான் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவங்களும் முக்கியம்தான். நான் வேற அவங்க வேற இல்ல என சொல்லி அதற்கு மேல் முழுமையாக சொல்ல முடியாமல் ஆனந்த் நிறுத்தவும், ஆரா அப்போதும் அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தாள். அவளாக ஏதாவது பேசுவாள், இல்லை கேட்பாள் என எதிர்பார்த்து ஆனந்த் இடைவெளி கொடுத்தும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவே, அடுத்து பேச்சை தொடர்வதா வேண்டாமா என்பது போல் ஆனந்த் தயங்கி அவள் முகம் பார்க்க, ஆராவோ நீ சொல்ல வந்ததை சொல்லி முடி என்பது போல ஆனந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க படிக்கிறதுல எனக்கோ அம்மாவுக்கோ எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தாராளமா உங்க விருப்பப்படி எவ்வளவு வேணும்னாலும் படிக்கலாம். இவங்க சொல்றதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதே நேரம் அவங்கள நீங்க அப்படி பேசவும் வேண்டாம். உங்களுக்கு அவங்க இடையூறா வராம நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் பேசி சரி செய்யறேன். நான் சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு வலிக்காது. அதே நீங்க பேசினா ரொம்ப காயப்படுவாங்க என்றவன் சிறு இடைவெளி விட்டு, காலையில நீங்க பேசினதே அவங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். எங்க இந்த பேச்சு இப்படியே நீடிச்சா பெரும் வாக்குவாதமா ஆகிடுமோன்னு தான் நான் அப்படி பேசி உங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். எப்பவும் இப்படியெல்லாம் அவங்க கிட்ட நான் பேசினதே இல்லை. அதுவே அவங்கள ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வச்சிருக்கும். ஆனாலும் எனக்கு நீங்க 2 பேரும் முக்கியம்தான். நீங்க 2 பேரும் பேச்சில் மோதிக்கிறத என்னால பார்க்க முடியாது. அவங்க கோவம் என் மேல இருந்தா பரவாயில்ல. அதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். அதான் அப்படி பேசினேன். இனி கொஞ்சம் பார்த்து அவங்க கூட பேசுங்க என ஆனந்த் முடித்து கொண்டான். அதில் ஆனந்தையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தவள் வேறு எதுவும் பேசாமல் புரிந்தது என்பது போல தலையை அசைத்துவிட்டு திரும்பிக் கொள்ள, என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என கேட்டான். இதுல நான் சொல்ல என்ன இருக்கு? அதான் நீங்க சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களே, கிளம்பலாமா என்றவளின் மனதில் இருப்பது என்னவென புரியாமல் ஆனந்த் அவளையே குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தான்.